வணக்கம். ஆரி தமிழ் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். பேசிக் டு அட்வான்ஸ். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சுய தொழிலை உருவாக்கி கொடுக்கறது எங்களோட நோக்கம். வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். கண்டிப்பாக நம்மளும் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி ஆரி கற்றுக்கிட்டு ஆரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மந்த்லி 40,000லேருந்து 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ சம்பாதிக்கிறாங்க. எல்லா பெண்களுக்குமே இந்த கனவு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த கனவை நனவாக்குற ஒரு அரிய வாய்ப்பு இது. ஸோ ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸுக்குரிய சிலபஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ஸ் பார்க்க போகிறோம். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். சிலபஸ் என்னென்ன, கிளாஸில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுக்குமே நம்ம ஒரே மெட்டீரியல் தான் வாங்க போகிறோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 18 இன்ச் ஃப்ரேம். 18 இன்ச் ஃப்ரேம் நீங்கள் ஃப்ரேமில் நிறைய சைஸஸ் இருக்குது. 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. அதில் 18 இன்ச், அதாவது 18வது நம்பர் தான் நம்ம வாங்கணும் ஆரி ஃப்ரேமுக்கு. ஓகேங்களா? இந்த மீதி இருக்க ஃப்ரேம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 18 இன்ச் ஃப்ரேம் அப்படின்னு கேட்டாலே ஆரி ஷாப்பில் கொடுப்பாங்க. ஸோ 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. அதுக்குரிய ஸ்டாண்டு 18 இன்ச்சுக்குரிய ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி ஃபிக்ஸடு ஸ்டாண்டாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரிமூவபிள் ஸ்டாண்டு தான் கிடைக்கிது. ஸோ எந்த ஸ்டாண்டு கிடைக்குதோ அந்த ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அடுத்து கட்டர் அல்லது சிசர். நம்ம சில்க் த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு கட்டர் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ நமக்கு சின்ன பாட்டில் இருந்தால் போதும். ஸோ ஸ்மால் சைஸ் பாட்டில் வாங்கிக்கோங்க. பாப்ளின் கிளாத் 1 மீட்டர் இல்லை அப்படின்னா 2 மீட்டர் வாங்கிக்கோங்க. பாப்ளின் கிளாத் அல்லது காட்டன் கிளாத் ரெண்டில் எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பேசிக் கிளாஸ் அப்படின்னாலே நமக்கு ஒயிட் கலர் தான் ரொம்ப தேவைப்படும். அட்வான்ஸ் கிளாஸ் அப்படின்னா பிளாக் கலர் தேவைப்படும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் பீடில் 0, 1, 2, 3 இந்த மாதிரி 5 mm வரைக்கும் நமக்கு பீட் கிடைக்கிது. இதில் நீங்கள் ஏதாவது 2 டைப்பில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது 2 mm இல்லை 3 mm இந்த மாதிரி சைஸஸில் நீங்கள் 2 பீடு வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வாங்கிக்கிட்டால் போதும். அட்வான்ஸ் கிளாஸ்க்கு அப்படின்னா கலர் பீட்ஸ், இந்த சுகர் பீட்லேயே கலர் பீட்ஸ் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க ஆரி ஷாப்பில். ஸோ கலர் பீட்ஸ் கிடைக்கிது. அதில் ஏதாவது 2 கலர் வாங்கிக்கோங்க. கட் பீட் ஆர் டியூப் பீட். நம்ம பேசிக்கில் கட் பீட் யூஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா டியூப் பீட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே சேர்த்து அட்வான்ஸ் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் 2 கிளாஸுக்குமே சேர்த்து நீங்கள் 25 கிராம் வாங்கினா போதும். நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் அண்டு திலகம் ஷேப் 2 டைப்பில் கிடைக்கிது. ஓகேங்களா? ரவுண்ட்லேயே கிடைக்கிது, திலகம்லேயும் கிடைக்கிது. இதில் ஒவ்வொரு ஸ்டோன் இருந்தால் கூட நமக்கு போதும். ஏன் அப்படின்னா நம்ம 1 டே கிளாஸ் தான் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் ஸ்டோன் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி அந்த ஸ்டோன் வாங்கக்கூடாது, ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன் வாங்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட் நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, கிளாத்து மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கார்பன் ஷீட் வேணும். அது 2 வேணும். ஓகேங்களா? எல்லோ ஆர் பிளாக். மோஸ்ட்லி எல்லோ தான் கிடைக்கும். பிளாக் கிடச்சிச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஜரி த்ரெட் பிக் சைஸ் வேணும். நம்ம பீட் ஒர்க்கெல்லாம் ஜரி த்ரெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜரியில் செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பெரிய த்ரெட்டு நமக்கு வேணும். A1 மம்தா பிராண்ட் வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட் எனி 5 கலர்ஸ், ஏதாவது ஒரு 5 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சில்க் த்ரெட் டபுளாக வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம 2 நூல் எடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகேங்களா? அதில் டபுள் பெல் வாங்கிக்கோங்க. இதில் இந்த 5 கலர்ஸில் பிளாக் ஒரு கலர் வாங்கிக்கோங்க அண்டு ஃபேஸ் கலர். இந்த ரெண்டுமே கண்டிப்பாக அந்த 5 கலர்ஸில் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இது நமக்கு தேவைப்படும். பிளாக் அண்டு ஃபேஸ் கலர் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ட்ரேசிங் பேப்பர் 2 வேணும் நமக்கு.
நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. ஜமிக்கி வந்து ஏதாவது 2 கலர், நம்ம வந்து ஸ்டெப் ஜமிக்கி, லோடட் ஜமிக்கி அப்படின்னு சொல்லி பேசிக்கில் படிப்போம். ஸோ அதுக்கு நமக்கு ஏதாவது 2 கலர் ஜமிக்கி தேவைப்படும். ஆனால் பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க ஜமிக்கியில். பைப்பிங் த்ரெட் எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ் கிளாஸில் நம்ம எம்போஸ்டு லுக் கொடுக்குறதுக்காக எல்லாமே பைப்பிங் த்ரெட் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பைப்பிங் த்ரெட் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஜர்தோசி எனி டைப், ஏதாவது 2 டைப் வாங்கிக்கோங்க. ஆரி நீடில், முக்கியமாக ஆரி நீடில் நமக்கு தேவைப்படும். ஆரி நீடில் என்னென்ன வேணும் அப்படின்னா 14 நம்பர் இது த்ரெட் ஒர்க்குக்காக, 23 நம்பர் வந்து நமக்கு பீட் ஒர்க்குக்காக. ரெண்டுமே வந்து நீங்கள் டியூலிப் பிராண்டில் வாங்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் மெட்டீரியல்ஸு. ஸோ இது மட்டும் இருந்தாலே நம்ம பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ இதில் எல்லாமே கம்மியான மெட்டீரியல் தான் உங்களுக்கு. ஸோ இது நிறைய ப்ரைஸ் ஆகாது உங்களுக்கு. ஒன் டைம் வாங்க போகிறீங்க. இதையே பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபியூச்சர்லேயும் வச்சுக்க போகிறோம். நம்ம ஸ்டாண்டு, ஃப்ரேம் இதெல்லாம் நமக்கு ஃபியூச்சரில் நீடில் இதெல்லாம் எல்லாமே ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ ஒன் டைம் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோர்ஸோட டீட்டெயில் பார்க்கலாம், சிலபஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? பேசிக் கிளாஸில் நமக்கு ஃபஸ்ட்டு ஜரியில் எப்படி செயின் போடுறது, சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் போடுறது, எண்ணாட் எப்படி போடுறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு இந்த கிளாஸஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு, பேக் செயின் ஸ்டிச்சு, இந்த மாதிரி பார்டர் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ப்ளவுஸுக்காக நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பார்டர் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் வந்து ஒரு மொபைல் சைஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்மார்ட் மொபைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அந்த சைஸில் எனக்கு இமேஜ் ஒர்க் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த பேசிக் கிளாஸில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து 3 கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான கிளாஸ். ஃபேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஐஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ட்ரெஸ்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலான கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி A4 ஷீட்டில் பெரிய பிரிண்ட் எடுத்து அதில் தான் நம்ம வந்து இமேஜை ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்மால் சைஸ் மொபைல் சைஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாலே நீங்கள் மொபைல் சைஸ் சின்ன ஒர்க்காக தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெரிய சைஸ். நான் பெரிய இமேஜ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே சேர்த்து மொத்தம் ஒரு 35லேருந்து 45 ஸ்டிச்சஸ் எழுதி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கில் 45 ஸ்டிச்சஸ்க்கு மேலே தான் நமக்கு இருக்கும். ப்ளவுஸ் ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங் எல்லாமே இதிலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கில் எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி காட்டுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண எல்லா ஸ்டிச்சஸுமே கட் பண்ணி கிளாத்லேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி A4 ஷீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இதை நம்ம ஒரு ஃபைல் ஒர்க்காக ரெடி பண்ணுவோம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுக்குமே சேம் மெத்தடு தான். ஓகேங்களா? பேசிக்கில் ஃபைல் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் கிளாஸ் அடுத்து மூவ் பண்ணுவீங்க. ஸோ அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் 50 ஸ்டிச்சஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் ஒரு ப்ளவுஸ் எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுவீங்க. ஸோ அதுக்கும் ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளாஸோட மெத்தட் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அட்வான்ஸ் கிளாஸில் கட் ஒர்க், பேட்ச் ஒர்க்கு, 3D ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு கோர்ஸோட டியூரேஷன் 6 மந்த். ஓகேங்களா? பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுக்குமே. ஸோ நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆரி கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயமே வேணாம். ஆரி நமக்கு வராது அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஈஸியாக ஆரி கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 2 கிளாஸுமே சேர்த்து என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு ஃபைனலாக பல்லக்கு டிசைன் நான் ட்ரைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு பல்லக்கு டிசைன் நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டுவீங்க. பல்லக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும் 5000லேருந்து 15,000 வரைக்கும் ப்ரைஸ் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குரிய ப்ளவுஸை நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு ஸோ எனக்கு அந்த ஒரு ப்ளவுஸ் பண்ணி காட்டலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுக்கும் 2 ப்ளவுஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காமிச்சாலே எனக்கு போதும். பேசிக் தனியாக, அட்வான்ஸ் கிளாஸுக்கு தனியாக ரெண்டுக்குமே நான் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். ஃபைனலாக இந்த மாதிரி பேசிக்கில் ஒரு ப்ளவுஸும் அட்வான்ஸ் கிளாஸில் எனக்கு ஒரு ப்ளவுஸும் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு. பீடு ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் பேசிக்கில். அட்வான்ஸில் அதே மாதிரி ஜர்தோசியில் இல்லை அப்படின்னா கட் ஒர்க், பேட்ச் ஒர்க் இதில் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.